Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pivot table. Pivot table வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. அதாவது இவங்களுடைய மார்க்ஸ் எந்தெந்த டேர்ம்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு இந்த இடத்துல. இப்ப இதை வந்து எப்படி நம்ம pivot tableல நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பர்டிகுலரா செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பக்கத்துல இங்க இன்சர்ட் இருக்கு பாருங்க. இந்த இன்சர்ட்ல pivot table from table range அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டு நியூ ஒர்க் புக், அதாவது நியூ ஒர்க் ஷீட் வந்து நம்ம தனியா கொண்டு வரலாம். அல்லது இல்ல எனக்கு வந்து நான் இதே ஒர்க் ஷீட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஹோம்ல இன்சர்ட்ல pivot tableல டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம பர்டிகுலரா ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா இங்கேயும் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம தனியா ஒரு ஒர்க் ஷீட்லயும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும், அதே ஷீட்லயும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப தனியா இருக்க ஷீட்ல நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இதை வந்து நம்மளுடைய வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காலம்ஸ் ரோஸ் இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேம்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ரோஸ்ல தான் வச்சுப்போம், ஏன்னா அதனுடைய வரிசையில நமக்கு வந்து எந்தெந்த டேட்டா எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்றேன், டேர்ம்ஸ் வந்து காலம்ஸ்ல போட்டுக்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட வந்து காலம்ஸ்ல போட்டுக்கிறேன், சாரி ரோஸ்ல போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நேமுக்கு கீழே அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்ப மார்க்ஸ் வந்து அதனுடைய வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நேரம் எனக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனோட டோட்டல் எப்படி அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ராஜேஷ்ன்ற பேருக்கு வந்து இந்த இடத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எவ்வளவு மார்க், செகண்ட் டேர்முக்கு எவ்வளவு மார்க், தேர்ட் டேர்முக்கு எவ்வளவு மார்க், அதனுடைய டோட்டல் இங்க இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரியான மெத்தட்ல நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். இதுல இந்த மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எவ்வளவு கவுண்ட் வந்து ஆக்சுவலா அந்த ஒவ்வொருத்தரோட இதுல இருக்கு, ஆவரேஜ், இது எல்லாமே வந்து நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க பாத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபில்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் இந்த டேர்ம்ஸை தூக்கி இங்க வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்ம்ஸ்ல இங்க இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எனக்கு வந்து பண்ணி கொடு அப்படிங்கிறதுக்காக ஆல்ன்றதை டீசெலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா எல்லாருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் டீடைல்ஸ் மட்டும் இங்க வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபில்டர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த விஷயங்கள் நம்ம டேட்டா வச்சு ஒர்க் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அதே போல இதுக்கு வந்து பிவோட் டேபிளுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் என் வி இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் இதனுடைய ஷார்ட்கட். இது வந்து நியூ ஒர்க் ஷீட்டாகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.